ஹலோ வணக்கம். நம்ம வாழ்க்கையில சுத்தில இருக்கிறவங்க பலவிதமான மக்கள் இருக்காங்க. நாம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்து அவங்களுக்கு சில பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தா கூட அவங்க பதிலுக்கு நமக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா தீங்கு பண்ணாம இருக்கணும், தீங்கு நினைக்காமலும் இருக்கணும். ரைட்டா? சப்போஸ் எந்த ஒரு சூழ்நிலையானோ ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு பாருங்க, அவங்க திருப்பியும் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதோ இல்ல கெடுதல் செய்யறதோ ஏதான இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்க மன நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக அவங்கள உங்க லைஃப்ல இருந்து கட் பண்ணிடுங்க. ரைட்டா? அவங்கள ஒதுக்கி வச்சிருங்க. இனிமேல் அவங்களுக்கு எந்த நல்லதும் செய்வேனா, பதிலுக்கு நீங்க பழி வாங்க வேண்டிய வேலையும் இல்லை. ஆனா அவங்கள உங்க வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இவங்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கோம், ஆனா நமக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நினைச்சிருக்காங்க, இல்லை இன்டைரக்டா நமக்கு இவ்வளோ பெரிய லாஸோ இல்லை ஒரு கஷ்டமோ வர்றதுக்கு வழிவகுத்தாங்க, இல்லை ஒரு கெட்ட எண்ணத்தோட நம்மளுக்கு அவங்க டீல் பண்றாங்க, அப்போ நம்மளை முட்டாளா நினைச்சாங்களா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறத விட நாம ஜஸ்ட் அவங்கள நம்ம இதுல இருந்து விலக்கிடுங்க, அவங்க கிட்டையே சேர்க்காதீங்க. அண்ட் ட்ரை டு அவாய்ட் தம். ரைட்டா? அப்பதான் நீங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். ஃபர்தரா நல்லதை பத்தி உங்களால திங்க் பண்ண முடியும். இல்லைன்னா தேவையில்லாம பிபி ஏத்திக்கிட்டு இவங்களை பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்கணும். இட்ஸ் அ ரியலி வேஸ்ட். ரைட்டா? அதனால இட்ஸ் நாட் நெசசரி, யூ அவாய்ட் தம். ரைட்டுங்களா?